ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி மல்லிசியில் என்னடா காரசாரமாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா அவங்க விஷத்தை பாலில் கலப்பாங்கன்னு பார்த்தா பந்தியில் கலந்துட்டாங்க. அப்படி என்னடா பந்தி, என்னடா பாயாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பிளான் பண்ணுறாங்க. மென்பா மல்லி சமைச்சு தான் சாப்பிடுவோன்னு சொன்னதுனால இதை விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது பெருசா செய்யணும், பெருசா செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே விட்டா இது சரிப்பட்டு வராது, இது இப்படியே தான் போகும், அதனால நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. நாங்களும் இவங்க பிளான் போட்ட உடனே ஏதோ பண்ணுறாங்க, ஒரு வேளை வண்டியை பஞ்சர் பண்ணிடுவாங்களோ, இல்லை ஆள் வச்சு கடத்திடுவாங்களோ, நானும் எப்படிலாம் இமேஜின் பண்ணேங்க. இல்லை உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல், அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா பெட்ரோல். ஆமாங்க, நம்ம ரஞ்சிதா நேராக கிச்சனுக்கு குடுக்குன்னு ஓடி போய் வாட்டர் பாட்டில் எடுக்கிறா. வாட்டர் பாட்டில் இருக்கிறவர்கள் தண்ணியை ஊற்றி வைப்போம் நான் நினச்சேங்க. ஆனால் அதில் தண்ணியை ஊற்றுறதுக்கு பதிலாக வீட்டிலேருந்து கிச்சன்லேருந்து பெட்ரோல் எடுத்து ஊற்றுறா. எனக்கு ஒரு விஷயம் தாங்க சிங்க் ஆக மாட்டேது, இடிக்குது. எல்லா வீட்லேயும் காமன் மண்ணெண்ணெய் தாங்க. மண்ணெண்ணெய் கிச்சன்லேருந்து நான் பார்த்துருக்கேன், பெட்ரோல்லாம் கிச்சன்லேருந்து நான் பார்த்ததே இல்லைங்க என் வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த வீட்லேயும். அப்படி இருக்கிறப்போ விஜய் வீட்டில் மட்டும் பெட்ரோல் ஏன் கிச்சனுக்குள்ளே வந்துச்சு? வாட் இஸ் த பர்பஸ்? என்ன அதுக்கு என்ன எதுக்காக அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், சீரியலுக்காக எடுத்துருக்காங்க போல். ரேஷன் கார்டில் போய் அதான் வசதியானவங்க, காசு இல்லாதவங்களாம் ஏழைங்களாக இருந்தால் ரேஷன் கார்டில் போய் கியூவில் நின்று ரேஷனில் போயிட்டு மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை எதனா வச்சு யூஸ் பண்ணலாம். வசதி இருக்கிறவங்களே ஏன் போகணும்? பெட்ரோலை கடையில் 10 ரூபா குச்சி 70 ரூபா 80 ரூபா கொடுத்தா வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க வசதியானவங்க, அதனால் பெட்ரோலை வாங்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்க அந்த பெட்ரோலை வாட்டர் பாட்டிலை சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி தாங்க ஐடியா கொடுத்தது. நீ எடுத்துகிட்டு வா, நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் கலந்து விட்ருவோம். அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் கீழே கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட மறுபடியும் மல்லிக்கு பெருசாக செக்மேட் வச்சுருவோம். நம்மெல்லாம் கிளாஸு கெத்து மல்லி வெத்து அப்படி நிரூபிப்போம் அப்படின்னு பிளான் போட, உடனே நம்ம ரஞ்சிதா ஆஹா ஓஹோ பல்லே பல்லேன்னு ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் கலந்து விட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. போகிற வழியில் டாடா பசிக்குது, மல்லியமா பசிக்குது அப்படின்னு வெண்பா குட்டி ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா ராஜேஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ பசிக்குது விஜய், எங்கன்னா நிப்பாட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்த்தா பெட்ரோல். இதுக்கப்புறம் பெரிய பிரளயமே கிளம்புது. வெண்பா மயக்கம் போட்டு விட்றாங்க. பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடக்குதுங்க. இதுக்கு நடுவில் நம்ம மல்லி உத்தமி தான், நான் தான் இந்த தப்பு பண்ணல அப்படின்ற விஷயத்தை எப்படி விஜய்க்கு சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஏங்க இந்த ஆண்டவன் இப்படி படிச்சிருக்கான், அருள் இல்லா இருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகில்லைன்னு சொல்லிட்டு. காசு பணம் இல்லைனா இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வசதியாக இருக்கவங்கள சொல்லியிருப்பாங்க, என்ன காசு 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 பணம், அது இருந்தால் நிம்மதி கிடையாது, காசுங்கிறது குப்பை, அது ரொம்ப கேவலமானது, நம்ம நிம்மதியை கெடுத்துரும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவனுங்களை அந்த காசு மொத்தத்தையும் இல்லாமல் இருக்க சொல்லுங்கள், வாய்ப்பு இல்லைங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, சேர்த்துட்டாங்க, சேவிங்ஸில் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் எங்கெங்கேயோ போகிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு வேணும், அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு காசு வேணும், ஃபுட்டுக்கு காசு வேணும், குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காசு வேணுங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க சீனாக போடுவாங்க. ஆனால் என்னங்க இப்படி பண்ணிப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு வருங்க கோவம், அப்படியே அந்த மூக்கு மேலே ஒரே குத்தி மூக்கை போடப்போன்னு உடச்சி ரத்தம் வர வச்சுன்ற அளவுக்கு கோவம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இருக்கிறவனுக்கு அதோட அருமை தெரியாதுங்க, இல்லாதவனுக்கு தான் தெரியும். இருக்கிறவன் என்றைக்குமே தாங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தோட மதிப்பு புரிஞ்சுக்கவும் மாட்டான். இல்லாதவங்க கிட்ட சொல்லுவான் இது தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணவனை கேளுங்க, கல்யாணமே பண்ணாதடா நிம்மதியே இல்லைம்பான். ஓகேங்களா? கல்யாணம் பண்ணாதவன் நெக்ஸ்ட்டு குழந்தை இருக்கிறவனா கேளுங்க, குழந்தையே பெற்றுக்காதீங்க, 2 பேர் மட்டும் இருங்க, செலவு எக்கச்சக்கமாக போகும்பான். எல்லாரும் அனுபவிச்சிருவானுங்க, நம்மளை அனுபவிக்க விட மாட்டாங்க. ஓகேங்களா? அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா மூடிட்டு அமைதியாக இருக்கணும். அதை விட்டு இல்லாதவங்ககிட்ட இப்படிலாம் சொன்னால் இல்லாதவன் என்ன பண்ணுவான், என்னடா இப்படி சொல்கிறான், இருக்கிறவன் அப்படி சொல்கிறான், அப்போ நமக்கு தேவையில்லையான்ற ஒரு மனத்தன் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இதுக்குள்ளே போயிடுவோங்க மைண்ட் தாட்டு. இந்த என்னது இது, ஐயோ தமிழ்நாட்டில் போகுது தமிழ் அரைக்குறையா, சரி ஓகே விடுங்க. அந்த ஒரு பக்குவத்துக்கு போகிறதுனால நம்ம மனசும் கெட்டு போகுதுங்க. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறவன் என்றைக்குமே இருக்கிறதோட அருமை தெரியாமல் தான் பேசுவான். அதனால் அவன் பேச்செல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அது நல்லதா கெட்டதான்னு பார்த்து நேர் வழியில் போவோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.